வந்துரும். தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி மேல இருக்கிற பெரிய விமர்சனம், நான் ஒரு பழைய கார்ட்டூன் பார்த்துருக்கேன். நான் பொறக்கிறதுக்குலாம் 20 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள ஒரு கார்ட்டூன். சீக்கிரம் ஃபோட்டோ எடுங்க. 3 பேர் காங்கிரஸ்காரங்க நிப்பாங்க. சீக்கிரம் ஃபோட்டோ எடுங்க. ஒருத்தர் போயிட போறாரு. தமிழ்நாடு காங்கிரஸ் வந்து 2 பேர் இருந்தாங்கன்னா 3 கோஷ்டி இருக்கின்ற மாதிரியான கேலியா வந்து சொல்லப்படுறது உண்டு. அந்த கோஷ்டி பூசல் தான் கூட்டணி பிரச்சனையும் வந்து சேர்க்குதா? காங்கிரஸுடைய உட்கட்சி பிரச்சனைகள் தான் கூட்டணியில எதிரொலிக்குதா? சொல்றதே இது என்னமோ காங்கிரஸ் கட்சி 2 தவறான விமர்சனங்கள் காங்கிரஸ் பேர் மட்டுமே சாயத்தில் பூசுவாங்க. ஒன்று வாரிசு அரசியல், இன்னும் கோஷ்டி பூசல். என்னமோ இந்த கட்சிக்கு மட்டும்தான் இருக்குது. இந்தியாவில் நான் காஷ்மீர்லேருந்து தமிழ்நாடு வரைக்கும் இருக்கிற எல்லா கட்சியும் சொல்ல எல்லாம் வாரிசு கட்சி தான் நான் சொல்லுவேன். இங்கே டிஎம்கே மட்டும் என்ன வாரிசு கட்சி இல்லையா? எல்லாம் பிஎம்கே மட்டும் என்ன வாரிசு கட்சி இல்லையா? அதே மாதிரி எல்லா கட்சியிலும் கோஷ்டியும் இருக்கும். எல்லா கட்சியிலும் கோஷ்டி இருக்கு. எங்க கட்சியில் என்ன வெட்டுக்குத்தா நடக்குது? இங்கெல்லாம் என்ன திராவிட கட்சிகளில் உள்கட்சி தேர்தல் நடக்கும்போது வெட்டுக்குத்து கொலையெல்லாம் கூட பார்த்துருக்கேன். நாங்கள் யாராவது எங்கள் கட்சியில் காலையில் வாக்கிங் போகும்போது யாராவது இறந்து போயிருக்காங்களா? எங்கள் கட்சியில் வாக்கிங் போனவங்க இறந்து போனவங்களாம் எந்த கட்சியில் இருக்காங்க? அதனால இதெல்லாம் ஒரு எக்ஸாஜரேட்டட். காங்கிரஸ் சம்டைம்ஸ் வந்து கூர்மையாக பதில் சொல்லாத காரணத்துக்காக எங்களுக்கென்று ஒரு காலகட்டத்தில் பெரிய ஊடகங்கள் கையில் கிடையாது. பத்திரிகையோ தொலைக்காட்சியோ எங்கள் கையில் கிடையாது. மற்ற கட்சிகள்லாம் இங்கே இருக்கிற கட்சிகள்லாம் தங்களுக்கென்று ஒரு பத்திரிகை ஊடகத்தை உருவாக்கிட்டாங்க. ஐடிவிங் கூட இப்போ தான் கேட்சப் ஆயிருக்கேன். இப்போ பரவாயில்ல, ஐடிவிங் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். அதனால இந்த மாதிரி ஒரு விமர்சனங்களை எங்கள் மேலே வைப்பாங்க. காங்கிரஸ்லேருந்து எல்லாரும் போயிடுறாங்க. யார் போனால் காங்கிரஸ்லேருந்து? சமீப காலத்தில் தமிழ்நாட்டில் காங்கிரஸ் கட்சியை விட்டுட்டு யாராக போனாங்க? பெரிய பெரிய பிரபலமான பேரை சொல்லுங்கள். யார் போயிருக்கா? 10 வருஷம் ஆச்சு. அதான் 10 வருஷம் ஆயிடுச்சு. போய் யாரும் இல்லை, யாரும் ஒன்றும் பெருசாக போகல. ஆனால் இன்றைக்கி நான் சொல்லுவேன், அதிமுகலேருந்து போனவங்கள இன்றைக்கி வரைக்கும் சொல்லுவேன். திமுக ஆட்சியில் இல்லாத போது போனவங்களை எத்தனை பேர் சொல்லுவேன். அதனால ஜெயலலிதா முதலமைச்சராக இருக்கும், திமுகலேருந்து போலியா? அதனால இது ஒரு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் வேற சாஃப்ட் டார்கெட். அதனால இந்த 2 டெயின்ட்டையும் எங்கள் மேலே போட்டுக்கிட்டே இருப்பாங்க. இந்த விமர்சனம்